சிவகங்கையில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். பேசுவதற்கு எனக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய வரம். எவ்வளவு பெரிய வீரம் செறிந்த மண்ணில் இப்படி வீரமிக்க மக்கள் வாழ்ந்த பூமியில் பேசுகின்ற பாக்கியத்தை இறைவன் எனக்கு வழங்கியதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து இன்றைய தினம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணியில் அண்ணா திமுகவுடைய வெற்றி வேட்பாளர் சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு பெரியார் செந்தில்நாதன் எம்எல்ஏ அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர், நன்கு அறிமுகமானவர், இந்த மாவட்டம் வளர்வதற்கு துணை நின்றவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு பெற்று தந்து இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக விலகியவர் அறிவிச்சார் திரு செந்தில்நாதன் அவர்கள். போன முறை அவரை எம்எல்ஏ ஆக்கினீங்க, இந்த முறையும் அவரை வெற்றி பெற்று ஆளுங்கட்சியில எம்எல்ஏ ஆக்க வேண்டும். ஆக்குவீங்களா? நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் தேர்ப்போக்கி வி பாண்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அவரும் அந்த இயக்கத்திற்காக உழைத்தவர், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர். அவரும் வெற்றி பெறுவதற்கு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கு அந்த கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 2 தொகுதியிலும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆக நம்முடைய கூட்டணி 4 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு, இந்த வீரம் செறிந்த மண் என்பதற்கு ஜல்லிக்கட்டு வீரர்களே சான்று. இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்குது. அதேபோல வடமாடு அந்த நிகழ்ச்சியும் புகழ்பெற்ற பகுதி இந்த பகுதி. ஆக ஜல்லிக்கட்டு விளையாட்டும் வடமாடு புகழ்பெற்ற அந்த விளையாட்டும் இரண்டும் முக்கியமான விளையாட்டுகளாக திகழ்வது இந்த மாவட்டத்தில். இந்த 2 ஜல்லிக்கட்டும் வடமாடு பிடிப்பதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு, எழுச்சியோடு நடைபெறுவதற்கு அதற்கு 5 லட்சம் ரூபாய் அதிமுக அரசு வந்தவுடன் வழங்கும். எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்றதோ, அனுமதி கிடைத்து நடைபெறுகின்றதோ அந்த இடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். அதேபோல இப்போ ஆன்லைன் முறையை கடைபிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதிமுக அரசு வந்த பிறகு இந்த ஆன்லைன் முறையை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த பழைய முறையை நடைமுறைப்படுத்தும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்ற போது காளைகளால்
ஜல்லிக்கட்டு வீரர்கள் படுகாயமடைந்து உயிரிழந்தால் அந்த வீரர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கு பெறுகின்றவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு நாம் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்து அந்த பிரீமிய தொகையை அரசாங்கமே செலுத்தும். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தியாக மாறிவிட்டார் என்று பேசியிருக்கிறார். சந்தியாவே சந்தினா சங்கியா. ஸ்டாலின் பேச்சு எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்று ஒரு அவதூறு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, தோல்வி பயத்தால் காங்கிரஸ் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? இன்றைக்கு உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இந்த படத்து இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்காரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? முரசொலி மாறன் சங்கியா? அவர் ஒத்துக்கிறார், ஸ்டாலின் ஒத்துக்கிறார். அது மட்டும் இல்ல, அண்மையில் காங்கிரசுக்கும் திமுகவும் கூட்டணி பிரச்சனை. அது குறித்து டெல்லிக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சென்று காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சங்கியா? ஸ்டாலின் அவர்களே, உங்களை பதவிக்கு தக்கவாறு பேசி பழகுங்கள். இல்லாவிட்டால் எங்க தொண்டன் பேச ஆரம்பித்து விட்டால் உங்கள் செவி கிழிந்து விடும். அதே போல புதுசா ஒரு கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. பாவம், என் கை சுத்தமா இருக்கு, நீங்களே சாட்சி. ஆனா ஸ்டாலின் 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. 18,000 குழந்தைகள். இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடைபெற்று கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு போக்சோ வழக்கின் மூலமாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றது.